ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு எப்படி போச்சு? டேயில் ஏதாவது எவ்ரிடே நமக்கு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். எவ்ரிடே எக்ஸைட்டிங்காக கொண்டு போகிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஒரு நாள் எப்படி வந்து வேல்யூபிளாக நமக்கு போகுது, நான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரு நாள் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆக்குறோம், இல்லை எப்போ அந்த ஒரு நாள் வந்து நமக்கு ரொம்ப திருப்தியாக போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம டெய்லி நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுவோம். அது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருக்கிற ஒர்க்கு. எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம். சிலருக்கு அது வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கும். சிலர் வந்து அடுத்தது வந்து நம்ம ஏதாவது நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். தே ஆல்சோ கோ த்ரூ திங்ஸ். ஆனால் இந்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி சுற்றிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க பண்ணாததுனால. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்களுக்குன்ட்டு, அதை ஃபைன் பண்ணி அதை வந்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த நாளை வந்து அவங்க திருப்திகரமாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு மைண்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதை வச்சு அவங்க நல்லபடியாக தூங்கலாம். இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து லாங் ரன்னுக்கு நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். எப்படி இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டென்ட்டடாக இருக்க முடியலையா அதனால அப்படியா அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது சிலருக்கு அது அலைன்டாக அவங்களுடைய லைஃப் போகிற வழியிலேயே அவங்க அதை தான் வேலையாக செய்வாங்க, அது கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். அது ஓகே. சிலர் லக்கியாக இருப்பாங்க, அது கிடச்சிரும், அந்த பாத் கிடச்சிரும் அவங்களுக்கு. சிலருக்கு அது கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு விஷயத்த தனக்கு பிடிச்சதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சில வேலைகளை செய்யணுன்ற பொசிஷனில் இருக்கிறப்ப, கொஞ்சமாக ஒரு 10 to 15 minutes இல்லை ஒரு 1 hour இல்லை 2 hours அவங்களுக்கு பிடிச்சா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பாட்டு கேட்குறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், இல்லை இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல இது மாதிரி ஏதாவது தாட்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், வாட்டெவர். அது மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒரு 1 or 2 hours அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது நமக்கு அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துரும். ஸோ இது மிஸ் ஆகுறதுனால தான் அது நாள் போக்கில் வந்து பைல்டப் ஆகிட்டு நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் பேர்ன் அவுட்டையும் கொடுத்துடுது. ஸோ அப்படி ஆகாமல் எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது லைஃப்பில் தினமும் சின்னதாக அதுக்குன்னு ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணோன்னா we will be happy. சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருந்தால் தான் சுற்றி இருக்கிறவங்களும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு சிம்பிளாக நமக்கு பிடிச்சது என்னன்றதை கண்டுபிடிச்சி டெய்லி ஏதாவது ஒன்று அதுக்கு சம்மந்தமாக பண்ணுறது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை, குட் நைட்.